வணக்கம் அன்பு நண்பர்களே. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாம். தமிழக பள்ளி கல்வித்துறையில் 3 விதமான செய்திகளை பார்க்குறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசால் பள்ளி கல்வித்துறையில் அமைச்சர் ராஜ்மோகன் சட்டமன்றத்தில் வெளியிட்டுள்ள முக்கியமான 31 அறிவிப்புகள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க இருக்கோம். மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் விதமாக டிஎன் அறிவு என்ற புதிய பாடத்திட்டம் 2027-28 கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கற்றல் இடைவெளியை குறைப்பதற்கான திறன் பிளஸ் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய டிஎன் ஸ்மார்ட் போன்ற திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. மேலும் மாணவர்கள் ஒரு நாள் புத்தகங்கள் இன்றி பள்ளிக்கு செல்லும் மகிழ்வுடன் முன்னேறும் திட்டம், விளையாட்டு மேம்பாட்டிற்கான திட்டம், பல்வேறு மேம்பாட்டுக்கான சலுகைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்யும் வெற்றி பாதை மற்றும் புதுமை சிந்தனைகளை வளர்க்கும் டிஎன் இக்னைட் போன்ற திட்டங்கள் மாணவர்களின் எதிர்கால நலனை நோக்கமாக கொண்டுள்ளன. கல்வித்துறையின் இந்த மாற்றங்கள் அனைத்தும் மாணவர்களின் திறன் மேம்பாடு மற்றும் அறிவு வளர்ச்சியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் புதிய நிர்வாக திட்ட வரைபடம் மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த டெட்டுக்கு உண்டான ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட பார்க்கலாங்க. தொலைநோக்கு களப்பணி மற்றும் வரை திட்டக்கலைப்பு அடித்தள மாணவர்களின் சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கும் புதிய பாடத்திட்டம் டிஎன் அறிவு திறன் மேம்பாடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எதிர்கால தொழில்நுட்பங்கள் ஏஐ ரோபாட்டிக்ஸ் பகுப்பாய்வு நலனுக்கான மனநலனுக்கான சிறப்பு திட்டங்கள் நிர்வாகம் பொறுப்புடைமை எஸ்எம்சி தற்காலிக ஆசிரியர்கள் ஊதிய பட்டுவாடா மற்றும் தலைமை ஆசிரியர்களுடைய நேரடி பொறுப்புகள் இது எல்லாமே இதிலே வந்துடும் அப்படின்றதுனால குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த டிஎன் அறிவு பாடத்திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான நீண்ட நாட்களாகியும் இந்த கோரிக்கைகளை அரசு இன்னமும் செயல்படுத்தலை. 2013 டெட் ஆசிரியர்கள் நீண்ட கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. பல நீண்ட கோரிக்கைகள். இதற்கு அரசு தரப்புலேருந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டும் வரலை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2013 மற்றும் 2017 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் மற்றும் சரிபார்ப்பு நிறைவு பணி நியமனத்திற்காக காத்திருப்பு காலங்கள் உண்டாயிருக்கு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 177 தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மறுநியமனம் என்ற தேர்வின்றி நேரடியாக ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கிட வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்வு. அரசாணை 149 நீக்க உடனடியாக நேரடி பணி நியமனம் வழங்கப்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறுதி கட்டமாக இந்த அரசினுடைய கொள்கை முடிவில் எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. சமூக இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைச்சர் இதில் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரத்தை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எழுப்பி உரிய விசாரணை நடத்தி எடுப்பதாக சமூக நலத்துறை அமைச்சர் ஆர் வன்னியரசு இதற்கு உறுதி அளித்துள்ளார். மாணவர் நலன் மற்றும் புதிய பாடத்திட்டங்களில் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. மாணவர்களுடைய பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை அறிவிப்பு புதிய பாடத்திட்டத்தை வடிவம் செஞ்சுருக்காங்க. 2027 மற்றும் 28 அமலாக்கம் பண்ண போகிறாங்க. கோர் சப்ஜெக்டிவ் மாணவர்களின் சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங் மற்றும் படைப்பாற்றலை வளர்ப்பதை மையமாக கொண்ட ஒரு நவீன பாடத்திட்டத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புரியாத புதிராகவே இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயங்கள் இன்னும் நடக்கலையே, இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், தமிழ்நாடு இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிடுவாங்களா, வெளியிட மாட்டாங்களா அப்படின்ட்டு எல்லா தரப்பு ஆசிரியர்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக நம்ம எதிர்பார்க்க முடியும். பள்ளி கல்வித்துறையில் இந்த அரசு பார்த்தீங்கன்னா கொள்கை முடிவு அப்படின்றது எடுத்திருக்க. கொள்கை முடிவில் இறுதி கட்டமான தீர்ப்பு அரசு தரப்புலேருந்து வழங்கிட்டாங்க. அந்த கொள்கை முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கொள்கை முடிவை பொறுத்தவரை யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசு செவி சாய்க்கல. இவங்க பக்கமும் சாயல, அவங்க பக்கமும் சாயல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வு எழுதிய நல்ல ஆசிரியர்கள் தான் வேண்டும். மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் மட்டும் தான் எங்களுக்கு வேண்டும். அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கள், கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேண்டும் அப்படின்றதுனால, அரசு இந்த கொள்கை முடிவுல முடிவு அந்த இறுதி கட்டத்துக்கே போயிடுச்சு. இதனால கொள்கை முடிவுல இறுதி கட்டத்துக்கு போனதுனால, அடுத்து இந்த ரிசல்ட் டெட்டு இந்த ஸ்பெஷல் டெட்டோடைய ரிசல்ட்டை உடனடியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 60 மார்க் எடுத்தா எல்லாருக்குமே பாஸ் அப்படின்ற கொள்கை முடிவ அரசு மறுபரிசீலனை செஞ்சிருச்சு. மீண்டும் பழையபடிக்கே போயிடுச்சு. மத்திய அரசுடைய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ ஆண்டுக்கு 2 முறை இந்த தேர்வை எழுதியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தமிழக அரசு மக்கள் ஆசிரியர்கள் இதில் மாறிட்டாங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ கற்றல் இடைவெளி குறைபாடு இதை வந்து போக்கணும் அப்படின்னா, கற்றல் இடைவெளி குறைபாடு மற்றும் பகுப்பாய்வு திறன் மேம்பாடு, திறன் ப்ளஸ் விரிவாக்கம் 2 முதல் 9ஆம் வகுப்பு வரை 12 கோடி, மதிச்சுடர் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 18 கோடி, மாணவர்களின் பகுப்பாய்வு திறன்களை மேம்படுத்துதல். சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இதுக்கு நீண்ட காலத்துறையில் இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காரு அப்படின்றத சொல்லலாங்க. ஸோ நிர்வாக அறிவிப்புகள் தற்காலிக ஆசிரியர்கள் எஸ்எம்சி குழு மூலமாக நியமனம் செஞ்சுக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலி பணியிடங்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த வங்கி கணக்கில் நேரடியாக இசிஎஸ் தற்காலிக ஆசிரியர்கள் 2026 ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான தற்காலிக ஆசிரியர்கள் ஊதியத்தினை அவர்களது வங்கி கணக்கில் இசிஎஸ் மூலம் செலுத்த உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ வெற்றி பாதை மற்றும் மதிச்சுவர திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு மாணவிகளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. யூஜிடிஆர்பி தேர்வுகள் வர இருக்குது, பிஜிடிஆர்பி தேர்வுகள் வர இருக்குது. சிறு இந்த டிஎன் டெட்டோடைய புதிய தேர்வு காமன் டெட்டோடைய தேர்வுகள் வர இருக்குது. ஸோ டிஆர்பியில் அடுத்து வரக்கூடிய 5 தேர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தவிக அரசு இந்த 5 தேர்வுகளையும் நல்ல நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்குங்க. சமீப காலத்தில் இந்த ஆசிரியர்கள் எல்லாமே இது எல்லாமே கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று பள்ளி கல்வித்துறை என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் தான் வேணும், இந்த டெட்டோடைய நிலை எப்போ வேணாலும் மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் இறுதி தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31 ஒரு இறுதி தீர்ப்பு வருமா அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி போயிடுச்சு. ஸோ டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் கொள்கை முடிவு. டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களில் மாற்றமில்லை. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க முடியாது என்பதில் தமிழக அரசு உறுதியாகிடுச்சு. இடஒதுக்கீடு முறை வந்து இனிமேல் அப்படி தான் தொடரும். இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி சலுகை வழங்குவது அரசின் உரிமை என்றும் பொது பிரிவினருக்கான மதிப்பெண்களை குறைக்க முடியாது என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் இனி கிடையாது. பணி அனுபவத்தின் அடிப்படையில் ஆசிரியர்கள் கோரிய கூடுதல் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அரசு வழங்க மறுத்துவிட்டது. ஸோ இதுதான் சட்டமன்றத்தில் இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாமே வைக்க போகிறாங்களா அப்படின்றது எப்பயுமே பார்க்கலாம். எல்லா தடையானைகளும் இனிமேல் முடிஞ்சு போச்சுங்க, அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தான். தடையானைகள் நீக்கப்பட்டதால் ரிசல்ட்டு விரைவில் வரும். நீதிமன்ற தடையானை நீக்கியுள்ளதால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டிஎன் டெட் ஸ்பெஷல் டெட்டுடைய ரிசல்ட்டு இந்த ஆகஸ்ட் 31க்குள்ளாரே வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த இலக்குக்கு நீங்கள் இப்போ உங்களை தயார்படுத்திக்கோங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கான யூஜிடிஆர்பியுடைய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான பணிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரப்படுத்தியிருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல்களை தினசரி நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.